தொடர்ந்து கற்பம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் தான் பார்க்க போகிறோம். முதல்ல எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்றத சுருக்கமாக என்னன்னு சொல்லிடுவோம். அதாவது ஹைட்ரஜன் கேஸ் நம்மகிட்ட இருக்குது. அந்த ஹைட்ரஜன் கேஸை நம்ம எனர்ஜி அதாவது ஹீட் எனர்ஜி கொடுக்கும்போது அதிலிருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் வெளியாகும் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ அதுவே லைட் எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது ஃபோட்டான்ஸை கொடுக்கும்போது அங்கே இருக்கிற ஹைட்ரஜனில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, எலக்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்த ஆற்றல் மட்டத்துக்கு குறைந்த ஆற்றல் மட்டத்துக்கோ அல்லது குறைவான லோவஸ்ட் எனர்ஜிலேருந்து ஹையஸ்ட் எனர்ஜிக்கோ போகும், மேலேயும் கீழே போய்கிட்டு வரும். அப்படி போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 5 லைன்ஸ் ஃபார்ம் ஆகும். அது எப்போ யார் சொன்னது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அதில் ஜீமன் அப்படின்றவர் பார்த்திங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது அடுத்து ஸ்டார்க் அப்படின்றவர் என்ன சொல்கிறார் பார்த்திங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கும்போது இந்த ஹைட்ரஜன் எமிஷன் ஸ்பெக்ட்ரமானது ஒரே லைனாக உருவாகாது, அதில் சின்ன சின்ன நிறைய லைன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் சொன்னாங்க. அந்த லைன்ஸுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா லைமன், பால்மர், பாஷன், ப்ராக்கெட், ஃபண்ட். இதில் லைமன் வந்து பார்த்திங்கன்னா யூவியில் உருவாகும், பாஷன் வந்து பார்த்திங்கன்னா விசிபிளில் உருவாகும், ப்ராக்கெட், பாஷன், ஃபண்ட் இதெல்லாம் வந்து ஐஆரில் உருவாகும். இப்போ லைமன்னா என்ன, பால்மர்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். லைமன்றது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, எந்த ஒரு உயர்ந்த வட்டப்பாதை, அதாவது எந்த ஒரு உயர்ந்த ஆற்றல் மட்டத்திலிருந்தும் n=1க்கு வந்துச்சு அப்படின்னா அதான் லைமன் சொல்லுவோம். பால்மர்ன்றது n=2க்கு வந்துச்சுன்னா அது பால்மர்னு சொல்லுவோம். பேஷன்றது வந்து பார்த்திங்கன்னா n=3க்கு வரணும், அதாவது 3க்கு மேலே எதில் இருந்து ஒன்றாலும் வரலாம். அதாவது ப்ராக்கெட்ன்றது பார்த்திங்கன்னா n=4. ஃபண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா n=5. 5க்கு மேலே எங்கேருந்து ஒன்றாலும் 5க்கு வந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம ஃபண்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் அடுத்தது பாருங்கள், ஸ்பில்ட்டிங் ஆஃப் த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்துச்சுன்னா அதை ஜீமன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ஸ்பில்ட்டிங் ஆஃப் த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்ததுன்னா அதை ஸ்டார்க் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது போன டிஆர்பியில் கேட்டிருந்தாங்க, இந்த கேள்வியை அப்படியே நேரடியாக கேட்டிருந்தாங்க. அடுத்தது வந்து பாருங்கள், இப்போ வேவ் நம்பர்ன்றது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/λ. இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா RHZ² 1/n² n1² - 1/n2². இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இந்த RH தான் ரிட்பர்க் கான்ஸ்டன்ட் தெரியும். அதனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1.097 × 10⁻7 m⁻⁻1. இந்த வேல்யூலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம 2 கண்டுபிடிக்க போகிறோம். ஒன்று ஹையஸ்ட் எனர்ஜி ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா லோவஸ்ட் எனர்ஜி கண்டுபிடிக்க போகிறோம். ஹையஸ்ட் எனர்ஜிக்கு லோவஸ்ட் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றத தெரிஞ்சுப்போம். முதல்ல எனர்ஜி அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லேம்டா வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ லேம்டா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா எனர்ஜி இங்கே அதிகம்னு அர்த்தம். இதுவே லேம்டா இப்படி இருக்குது அப்படின்னா எனர்ஜி ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஹையஸ்ட் எனர்ஜி கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு லைமன் வச்சுப்போம். லைமன்னா என்ன பண்ணணும், 1க்கு வரணும். அப்போ n வந்து 1² மைனஸ் இங்கே ஹையஸ்ட் எனர்ஜினாவே இங்கே லேம்டா தான் போட்டுக்கணும். நம்ம ஹையஸ்ட் எனர்ஜி அது எந்த சீரீஸுக்காக இருந்தாலும் இங்கே n2² வந்து பார்த்திங்க அப்படின்னா லேம்டா தான் போடணும். 1/λ வேல்யூ 0. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 தான். அப்போ பக்கத்தில் நமக்கு என்ன இருக்குது, RH இருக்குது. அப்போ RH தான் இதனோட வேல்யூ. இப்போ ஒவ்வொரு சீரீஸாக நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்க, லைமன் சீரீஸ் எங்கே உருவாகும், யூவியில் உருவாகும். அது என்ன, n1க்கு வரணும், அதாவது 1க்கு மேலே எங்கேருந்து வேணாலும். பால்மர் சீரீஸ்னால் விசிபிளில் வர்றது, 2ல் வரணும், 2க்கு மேலே எங்கேருந்து வேணாலும் 2க்கு வரணும். பேஷன் சீரீஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஐஆரில் வரும். அது 3, அதாவது 3க்கு மேலே எங்கேருந்து வேணாலும் 3க்கு வரணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்கெட் சீரீஸு, அது 4லேருந்து 5, 4க்கு மேலேருந்து 4க்கு வரணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபண்ட் சீரீஸு, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஆரில் தான் வரும். 5க்கு மேலே இருக்கிறது எல்லாமே 5ல் வரணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீரீஸும். இப்போ பாருங்கள், ஹையஸ்ட் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஹையஸ்ட் எனர்ஜினாவே நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/n². இங்கே வந்து n2 வந்து எல்லாமே இன்ஃபினிட்டி தான் இருக்கணும். அப்போ இங்கே எல்லாமே நமக்கு 0 ஆகிடும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா RH வரும். அடுத்ததாக வந்து பாருங்கள் RH/4, ஏன்னா ரெண்டாவது n=2. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3, அப்போ RH/9 வந்துடும். அடுத்ததாக பாருங்கள், இங்கே 4ன்னு இருக்குது, RH/16 வரும். 5 வந்துச்சுன்னா RH/25 வரும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையஸ்ட் எனர்ஜிக்கு. அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா லோவஸ்ட் எனர்ஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஃபினிட்டி போடக்கூடாது,
1/n1² வந்து பார்த்திங்கன்னா எந்த சீரீஸோ அந்த சீரீஸுக்கு போட்டுட்டு அதுக்கு அடுத்ததை போடணும். இப்போ லைமன் சீரீஸ் பாருங்கள், 1/1 தான் வரப்போகுது, மைனஸ் 1 அதுக்கு அடுத்தது 2². அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 பாருங்கள், 1/1 மைனஸ் 1/4. இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 4 மைனஸ் 1/4. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 3/4 பக்கத்தில் RH வந்துடுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லைமன் சீரீஸுக்கு. அடுத்ததாக வந்து பாருங்கள் பால்மர் சீரீஸுக்கு. அப்போ 2 அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1/4 மைனஸ் 1/9. இங்கே பாருங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க. 9 மைனஸ் 4/36. அப்போ 5/36 RHன்னு வந்துடும். இது வந்து பால்மர் சீரீஸுக்கு. அடுத்து வந்து பாருங்கள் பாஷன் சீரீஸுக்கு. அடுத்தது 1/3², 1/9/1/16. அப்போ 9 இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 16 மைனஸ் 9 கீழே 144ன்னு வந்துடும். அப்போ 5/144 பக்கத்தில் RHன்னு வந்துடும். அடுத்ததாக வந்து பாருங்கள் ப்ராக்கெட் சீரீஸில் என்ன நடந்திருக்கு பாருங்கள். அடுத்தது 4. அப்போ 4 போது 1/16 மைனஸ் 1/25. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா RHயோட வேல்யூ RH 9/400ன்னு வரும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபண்ட் சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா 1/5² மைனஸ் 1/6². இதுக்கு போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா RH 11/900ன்னு வரும். அடுத்ததாக வந்து பாருங்கள் இதில் ஒரு சில சம்ஸ் இருக்குது, அதை பார்த்துருவோம். இப்போ ஷார்ட்டஸ்ட் லேம்டா ஆஃப் லைமன். இப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரீக்குவென்சி நம்பர் 1/λ. இதுதான் நமக்கு ஃபார்முலா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைமனில் நமக்கு ஷார்ட்டஸ்ட்டில் எங்கே வரும், RHன்னு வரும். இப்போ நமக்கு லேம்டா தான் தேவை. அப்போ லேம்டாவை இங்கே கொண்டு பண்ணிங்க அப்படின்னா இது 1/RH. இதுதான் இதனுடைய வேல்யூவாக வரும். அடுத்தது பாருங்கள் லாங்கஸ்ட் லேம்டா ஆஃப் லைமன் சீரீஸ்னு கேட்டிருக்காங்க. லாங்கஸ்ட் லேம்டானவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீக்குவென்சி நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். 1/λ = 3RH/4ன்னு வந்திருக்கு. நமக்கு தேவை லேம்டா. அப்போ லேம்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இங்கே இப்படி போட்டுங்க. லேம்டா வேணும். லேம்டாவை இங்கே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4/3 RHன்னு வரும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேம்டா கண்டுபிடிக்க வரும். அடுத்தது இன்னொரு கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் டு த லாங்கஸ்ட் லேம்டா ஆஃப் பால்மர் சீரீஸ் கேட்டிருக்காங்க. நமக்கு பால்மர் சீரீஸுக்கு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் RH/4, இங்கே 5/36/RH. இப்போ நமக்கு தேவை லேம்டா தான் தேவை. அப்போ லேம்டாவை நீங்கள் இந்த பக்கம் கொண்டுட்டு போங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4/RHன்னு வந்துடும். நமக்கு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 36/5ன்னு வந்துடும். இப்போ நமக்கு 2 லேம்டாவை நம்ம இதன் மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் பை லாங்கஸ்ட் எடுத்துக்கணும். ஷார்ட்டஸ்ட்டுக்கு நம்ம இங்கே இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 4/RH. லாங்கஸ்ட்டுக்கு இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 36/5ன்னு போட்டிருக்கோம். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் தலைகீழ் ஆகிடும். அப்போ 5/9 அப்படின்றது நமக்கு ரேஷியோ கிடைச்சிரும். இந்த ஃபார்முலாவை தெளிவாக பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.